ஒரு ஊர்ல முருகேசன் அண்ணாச்சின்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஒரு மளிகை கடை நடத்திட்டு வந்தாரு. கடையில நல்ல லாபம் கிடைச்சாலும் அவர் ஊர் முழுக்க ஒரு பெரிய கஞ்சன்னு பேர் வாங்கியிருந்தாரு. இதனால அவரோட மனைவி மாலதியும் மகன் சுரேஷும் நிம்மதி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஒரு நாள் சாயங்காலம் வீட்டுல விளக்கு எரியறத பார்த்துட்டு முருகேசன் அண்ணாச்சி கத்துறாரு. மாலதி, எதுக்கு இப்ப 3 லைட் எரியுது? ஆள்ல யாரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு அங்க வெளிச்சம்? இருட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. சமயக்கட்டை விட்டு இங்க வரும்போது தடுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு தான் போட்டேன். இருட்லியா உட்காந்துருக்க முடியும்? நீ என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு ஹார்ட் அட்டாக் வர வச்சிருவ போல. இருட்டா இருந்தா ஒரு 0 வாட்ஸ் பல்பு போடு, அதுவே போதும். பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு பைசாவையும் பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். இப்படியே பண்ணிட்டு இருந்தா கரண்ட் பில் கட்ட கடைசியில பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ராத்திரி சாப்பாட்டு நேரத்துல கூட முருகேசன் ஒவ்வொரு பருக்கையையும் கணக்கு பாப்பாரு. மாலதியே, இன்னைக்கு என்ன குழம்பு? வாசனையே வரல. ஒருவேளை தாளிக்கு கடுகு போடலையோ? கடுகு விலை என்ன விக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதான் தாளிக்காமலேயே இன்னைக்கு குழம்பு வச்சுட்டேன். பேஷ், இதுதான் புத்திசாலித்தனம். ஆனா சுரேஷ், நீயே 3 சப்பாத்தி எடுக்கிற? 2 சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிடுமே. மீதி இருந்தா நாளைக்கு காலையில பழையதுன்னு தூக்கி போடாம சாப்பிடலாம்ல. அப்பா, நான் வளர்ற பையன். சரியா சாப்பிடலனா எப்படி ஆரோக்கியமா வளர முடியும்? நீங்க சாப்பிடுறத கூட இப்படி கணக்கு பார்த்தா எப்படி? முருகேசன் தன் மனைவி பிள்ளைக்கு கூட ஒரு பைசா செலவு செய்ய மாட்டாரு. ஒரு தடவை சின்ன பையனா இருந்தப்ப சுரேஷ் ஓடி வந்து அப்பா கிட்ட சாக்லேட் கேட்டான். அப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சாக்லேட் சாப்பிட்றாங்க, எனக்கும் ஒன்று வாங்கித்தாங்கப்பா. சாக்லேட்டா? அதெல்லாம் உடம்புக்கு விஷம் சுரேஷ். அது எவ்வளவு விலை தெரியுமா? அந்த பணத்துல 1 கிலோ காய்கறி வாங்கலாம். சாக்லேட் சாப்பிட்டா பல்லு சொத்தையாயிடும். அப்புறம் டாக்டருக்கு வேற காசு கொடுக்கணும். காசு வீணாகும். ஓடி போயிரு. வருஷங்கள் உருண்டோடி சுரேஷ் வளர்ந்து பெரியவனானான். அவனுக்கு கிரிக்கெட் விளையாடுறதுல ரொம்ப ஆர்வம். ஒரு நாள் அவன் அப்பா கிட்ட வந்து கேட்டான். அப்பா, நான் ரொம்ப நல்ல கிரிக்கெட் விளையாடுவேன்னு என் கோச் சொன்னாரு. எனக்கு ஒரு கிரிக்கெட் பேட் மட்டும் வாங்கித்தாங்க, நான் பெரிய கிரிக்கெட்டர் ஆவேன். பேட்டா? அப்படின்னா மரத்துண்டை வச்சு விளையாடுறதுக்கு எதுக்கு அவ்வளவு வேலை கொடுத்து புதுசா பேட் வாங்கணும்? இப்போதைக்கு எதுவும் கிடையாது. முதல்ல படிப்பை பாரு, அப்புறமா யோசிக்கலாம். முருகேசன் தன் கஞ்சத்தனத்துக்கு தீர்வு காண ஒரு சாமியார் கிட்ட ஆலோசனை கேட்டாரு. அந்த சாமியார் ஒரு யோசனை சொன்னாரு. அண்ணாச்சி, மகனுக்கு எடுத்த உடனே பேட்டு வாங்கி தராதீங்க. ஒரு மரக்கட்டையையும் கல்லையும் கொடுத்து விளையாடச் சொல்லுங்க. அதுல அவன் 100 ரன் எடுத்தா பேட்டு வாங்கி தர்றதா சொல்லுங்க. அதான் புத்திசாலித்தனம். முருகேசன் வீட்டுக்கு வந்து சுரேஷ் கிட்ட ஒரு மரக்கட்டையை கொடுத்தாரு. இந்தா சுரேஷ், சாமியார் சொன்னாரு இதுதான் பெரிய வீரர்களுக்கு அடையாளம்னு. இந்த கட்டையில முதல்ல 100 ரன் அடி, அப்புறமா பேட் பத்தி பேசலாம். என்னப்பா இது? ஊர்ல எல்லாரும் பேட் வச்சு ஆடுறாங்க, என்ன மட்டும் மரக்கட்டையை வச்சு ஆட சொல்றீங்க? இது கொஞ்சம் கூட நியாயமே இல்லப்பா. சுரேஷ் வேற வழி இல்லாம வருத்தத்தோடவே போனான். இத பார்த்த மாலதிக்கு மகனை நினைச்சு ரொம்ப வருத்தமா இருந்தது. நாட்கள் போக போக சுரேஷுக்கு அப்பா மேல கோபம் வந்தது. ஒரு நாள் ராத்திரி மாலதி பழைய கிழிஞ்ச புடவைய தச்சிட்டு இருந்ததை பார்த்து சுரேஷ் ஆத்திரப்பட்டான். அம்மா, அப்பா கிட்ட இவ்வளோ பணம் இருக்கு, ஆனா உனக்கு ஒரு புது புடவை கூட வாங்கி தர மாட்டேங்கிறாரே, இது நீ ஏன் சகிச்சுக்கிற? என்ன பண்றது சுரேஷ், அவர் குணமே அதுதான்னு பழகிடுச்சு. நமக்காக இல்லனாலும் பின்னால உனக்காக தான் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்றார். அப்போ அங்க வந்த முருகேசன் மாலதிய கோபமா கேட்டாரு. மாலதி, இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க? அந்த விளக்கு அணைச்சிட்டு போய் தூங்கு. என்ன எவ்வளவு வீணாகுது பாத்தியா? மாலதி ஒரு பெருமூச்சோட சொன்னாங்க. என்னங்க, இந்த வீட்டோட விளக்கு அணையாம இருக்கிறதுக்கு நான் இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படணும்? ஒரு புடவை கிழிஞ்சா புதுசு வாங்கி தர மனசு இல்ல. இதுல என்ன வீணாகுதுன்னு கவலைப்படுறீங்க. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பார்த்து பெருமையா பேசுறாங்க. ஆனா உங்க பொண்டாட்டி ஒட்டு போட்ட துணியை கட்டிட்டு இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? யாரு என்ன நினைச்சா எனக்கு என்ன? காசு நம்ம கையில இருந்தாதான் உலகம் மதிக்கும். இல்லீங்க, தப்பு பண்றீங்க. நம்ம பையன் வளர்ந்துட்டான். மத்தவங்க முன்னாடி அவன் தலை குனிஞ்சு நிக்கிறத பார்க்க எனக்கு வலிக்குது. நீங்க பணத்தை சேமிக்கல, எங்க சந்தோஷத்தை சிறைப்பிடிச்சு வச்சிருக்கீங்க. இதையெல்லாம் பார்த்த சுரேஷ் கோபமா அங்கிருந்து போனான். வருஷங்கள் உருண்டோடிச்சு. சுரேஷ் வளர்ந்து பெரியவனானான். சுரேஷோட 18வது பிறந்த நாளுக்கு மாலதி பிடிவாதம் பிடிச்சதால முருகேசன் ஒரு விருந்து வச்சாரு. ஆனா அந்த விருந்துல பருப்பு குழம்பு வெறும் தண்ணி மாதிரி இருந்தது. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு சொன்னாங்க, என்ன அண்ணாச்சு, இவ்வளவு பெரிய கஞ்சத்தனம் ஆகாது.
இது பருப்பு குழம்பா இல்ல கழுவுன தண்ணியா? பூரி கூட எண்ணித்தான் வைக்கிறீங்க. எங்களை என்ன எலிய நினைச்சிங்களா? போதும் உங்க விருந்து, நாங்க கிளம்புறோம். வந்தவங்க திட்டிட்டு போனதும் சுரேஷுக்கு கோபம் அதிகமாச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சுரேஷ் கடையில கல்லாவுல உட்கார ஆரம்பிச்சான். அப்போ கடையோட கணக்காளர் ராமையா முருகேசன் கிட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. அண்ணாச்சி, நம்ம கடையோட கூரை ஓட்டையா இருக்கு. மழை வந்தா சாமானெல்லாம் நனைஞ்சி வீணாயிடும். கொஞ்சம் சரி பண்ணா நல்லா இருக்கும். ராமையா, அந்த ஓட்ட வழியா வர்ற வெளிச்சம் நமக்கு கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துதுன்னு யோசிங்க. மழை வந்தா கீழே ஒரு வாழிய வைங்க. அந்த தண்ணிய வச்சு கடைய கழுவிடலாம். அப்பா, இது ரொம்ப ஓவர். கடையில் இருக்கிற அரிசி பருப்பு மூட்டையெல்லாம் வீணாயிடும். நமக்கு லட்சக்கணக்கில் நஷ்டம் வரும். அப்படிலாம் எதுவும் நடக்காது சுரேஷ். மழை வரும்போது ஏதாவது தார்பாய கூரை மேல போட்டுக்கலாம் விடு. ஒரு நாள் சாயங்காலம் முருகேசன் கடையோட லாபத்தை பத்தி சுரேஷ் கிட்ட கேட்டாரு. என்னைக்கு கல்லாவுல நிறைய வியாபாரம் நடந்த மாதிரி இருக்கு. லாப கணக்கை எடுத்து வை, எவ்வளவுன்னு பாப்போம். லாபம் எதையும் நான் எடுத்து வைக்கலப்பா. இன்னைக்கு வந்த எல்லா லாபத்தையும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்து அழிச்சிட்டேன். என்னது, என் பணத்தை அழிச்ச? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை ஒரே நாள்ல தூக்கி எறிவ? நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிங்க, ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தோம். இப்போவாவது நான் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டாமா? பணம் நாளைக்கு வரும் போகும் அப்பா, ஆனால் சந்தோஷம் வராது. முருகேசனுக்கு ரத்த அழுத்தம் அதிகமாச்சு. மறுநாள் சுரேஷ் நிறைய பெரிய பெட்டிகளோட வீட்டுக்கு வந்தான். என்னடா இதெல்லாம்? இந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? விலை உயர்ந்த மியூசிக் சிஸ்டம், புது மாடல் ஃபோன், அப்புறம் வீட்டுக்கு தேவையான அலங்கார பொருட்கள். இதையெல்லாம் நான் என் ரூமில் வச்சுக்க போகிறேன். ஐய், நீ என்ன பைத்தியமா? எவ்வளவு பணம் வீணாகுது தெரியுமா? நான் ₹1 செலவு பண்ண 1000 தடவை யோசிப்பேன். நீங்கள் யோசிச்சதுனால தான் எங்கள் ஆசைகள் எல்லாம் செத்து போச்சு. நீங்கள் சம்பாதிச்சது எங்களுக்காகத்தானே. இப்போ நான் செலவு பண்ணுறேன், அவ்வளோதான். மகனை கட்டுப்படுத்த முடியாம முருகேசன் மறுபடியும் அந்த சாமியார் கிட்ட ஓடினாரு. இந்த முறை ஒரே வழிதான். உன் மகனை வீட்டை விட்டு வெளியேற்றுவேன்னு மிரட்டு. அவன் பயந்து வந்து கால்ல விழுவான். ஆனா இதுக்கு தட்சணையாய் உன் விரல்ல இருக்கிற அந்த தங்க மோதிரத்தை கொடு. முருகேசன் மகனை திருத்தணுங்கிற வேகத்துல அந்த மோதிரத்தை கொடுத்தாரு. வீட்டுக்கு வந்து சுரேஷை மிரட்டினாரு. சுரேஷ், இதோட நிறுத்திக்க. இல்லைனா நீ என் பையனே இல்ல. இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நீங்கள் சொல்லணும்னு அவசியம் இல்லைப்பா, நானே கிளம்புறேன். இந்த வீட்டில் காசு இருக்குது, ஆனால் அன்பு இல்லை. அம்மா, நீயாவது பத்திரமா இரு. சுரேஷ் மூட்டையை கட்டிக்கிட்டு வாசலை நோக்கி நடந்தான். அவன் நிஜமாவே கிளம்புறதை பார்த்ததும் முருகேசனுக்கு இதயம் நின்னுடும் போல் இருந்தது. முருகேசன் அழுது கொண்டே சொன்னாரு. வேண்டா சுரேஷ், நில்லு. என்ன மன்னிச்சிடு. நீ இல்லாம எனக்கு இந்த பணம் எதுக்கு? உன் மேல இருக்கிற கோபத்தை விட பாசம்தான் எனக்கு அதிகம். நீ போகாத. முருகேசன் தடுத்தும் சுரேஷ் கேட்காம கிளம்பிட்டான். மறுநாள் காலையில முருகேசன் வருத்தத்தோட கடைக்கு போனாரு. எப்பவும் சுறுசுறுப்பா இருக்கிற கடை அன்னைக்கு ரொம்ப அமைதியா இருந்தது. அண்ணாச்சி, இன்னைக்கு ஏன் கடை இவ்வளவு மந்தமா இருக்கு? சுரேஷ் தம்பி இருந்தா இந்நேரம் எல்லா மூட்டைகளையும் அடுக்கி 4 வாடிக்கையாளர்கிட்ட சிரிச்சு பேசி வியாபாரத்தை முடிச்சிருப்பாரே. தெரியல ராமையா, அவன் இல்லாம எனக்கும் கல்லாவுல உட்காரவே பிடிக்கல. ஏதோ ஒன்னு குறையிற மாதிரியே இருக்கு. அப்போ கடையோட பழைய வாடிக்கையாளர் ஒருத்தர் உள்ள வந்தாரு. என்ன அண்ணாச்சி, முகம் ஒரு மாதிரியா இருக்கு? உங்க மகன் சுரேஷ் தம்பி எங்க? அவர் இருந்தா தான் எனக்கு சரியான பொருளை எடுத்து தருவாரு. அந்த பையன் கைராசி அப்படி. ஆமாங்க அண்ணாச்சி, போன வாரம் நான் காசு பத்தாம நின்னப்போ பரவாயில்ல பெரியவரே, அப்புறம் கொடுங்கன்னு சொல்லி அம்பா கொடுத்தாரு. உங்களை போல இல்லாம அந்த பையன் ஒரு மகராசம். ஊர்க்காரங்க சுரேஷ புகழத பார்த்து முருகேசன் கலங்கி போனாரு. தன் மகன் கடையோட கௌரவத்தையே உயர்த்தியிருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. ராமையா, எல்லாரும் அவன் எங்கன்னு கேக்குறாங்க. ஆனா நானே என் கையால அவனை வெளியே அனுப்பிட்டேனே. அவன் இந்த கடையோட உயிர்னு இப்பதான் புரியுது. அவன் வெறும் கல்லாவுத உட்கார்ற பையன் இல்ல, இந்த கடையை தேடி வர்றவங்களோட நம்பிக்கையா இருந்திருக்கான். ஆமாங்க நாச்சி, அவர் போனதுல இருந்து கடை அனாத மாதிரி கிடக்கு. பணத்தை எண்ணி வைக்க நீங்க போதும், ஆனா கடையை நடத்த சுரேஷ் தம்பி தான் வேணும்.
போதும் ராமையா, எனக்கு பணமும் வேணாம், வியாபாரமும் வேணாம். எனக்கு என் மகன் வேணும். அவன் இல்லாம இந்த கல்லா பெட்டி வெறும் இரும்பு பெட்டி தான். நான் இப்பவே அவனை தேடி போறேன். முருகேசன் கடையை அப்படியே போட்டுட்டு சுரேஷை தேடி ஓடினாரு. ஆனா கண்டுபிடிக்க முடியல. அன்னைக்கு ராத்திரி முருகேசனுக்கு தூக்கமே வரல. மாலதி, சுரேஷ் சாப்பிட்டானான்னு தெரியலையே. அவன் எங்க தூங்குவான்? அவன் இல்லாம இந்த வீடு எவ்வளவு பெருசா பயமா இருக்கு. இப்போ எதுக்கு கவலைப்படுறீங்க? காசுதான் முக்கியம்னு சொன்னீங்களே. இப்போ கல்லா பெட்டி கூடவே படுத்து தூங்குங்க. என் பிள்ளை இல்லாத இந்த வீட்ல ஒரு வாய் சோறு கூட எனக்கு இறங்காது. இல்ல மாலதி, கடைக்கு போனா அங்கேயும் அவன் ஞாபகமா இருக்கு. அவன் இல்லாம அந்த வியாபாரமே எனக்கு பிடிக்கல. நான் தப்பு பண்ணிட்டேன் மாலதி. என் வைரத்தையே நான் தொலைச்சிட்டேன். மறுநாள் காலையில சுரேஷோட ரூமுக்கு போனாரு. அங்க சுரேஷ் விளையாடி அந்த பழைய மரக்கட்டை இருந்தது. அதை தொட்டு அழுது புலம்புனாரு. சுரேஷ், எங்கடா இருக்க? ஒரு பேட் கேட்டதுக்கு இந்த கட்டைய கொடுத்தேனே, நான் எவ்வளோ பெரிய பாவி. அந்த சாமியார் பேச்சை கேட்டு என் செல்வத்தையே வெளியே அனுப்பிட்டேனே. அப்பதான் அந்த சாமியார் தன்னை ஏமாத்தினது முருகேசனுக்கு புரிஞ்சது. சாமியார தேடி போனா அங்கே அவர் இல்ல. ஊர்க்காரர்கிட்ட கேட்டப்போ அவரு சொன்னாரு, அவர் ஒரு ஏமாற்றுக்காரன் அண்ணாச்சி. உங்களை மாதிரி நிறைய பேரை ஏமாத்திட்டு ஓடிட்டான். முருகேசன் சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தாரு. அங்கே மாலதி தலையில ரத்தத்தோட மயங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ந்து போனாரு. பக்கத்துல சுரேஷ் நின்னுட்டு இருந்தான். மாலதி, என்ன ஆச்சு? சுரேஷ், ஏன் இன்னும் அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகல? வண்டி கூப்பிடுறா. எதுக்குப்பா ஆஸ்பத்திரி? அங்கே போனால் டாக்டர் காசு கேட்பாரு, மருந்து வாங்க காசு ஆகும். ஏன் வீணாக செலவு பண்ணிட்டு? சும்மா ஒரு துணியை வச்சு கட்டுங்க, தானா சரியாயிடும். இது கேட்ட முருகேசன் கோபமா சொன்னாரு, டே, என்ன பேசுற நீ? பணம் போனா போகட்டும்டா. என் மனைவி உயிர் தான் எனக்கு முக்கியம். முருகேசன் உடனே மாலதி ஆஸ்பத்திரியில சேர்த்தாரு. டாக்டர் கிட்ட போயிட்டு சொன்னாரு, டாக்டர், எவ்வளவு பணம் வேணும்னாலும் தர்றேன். என் மனைவியை காப்பாத்துங்க. என் சொத்து முழுசையும் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. இதை கேட்டதும் மாலதியும் சுரேஷும் சிரிச்சுட்டே எழுந்தாங்க. பாத்தீங்களாப்பா, பணம் முக்கியம் இல்லை, உயிர் தான் முக்கியம்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இதை கேட்க தான் நாங்கள் இப்படி ஒரு நாடகம் போட்டோம். நீங்க மாறணும் தான் இப்படி செஞ்சோம். இந்த ரத்தம் வெறும் பெயிண்ட் தான். பணம் சேர்க்கறது தப்பில்ல, ஆனா அதுக்காக வாழ்க்கைய வாழாம இருக்கிறது தான் தப்பு. என்ன மன்னிச்சிடுங்க. நான் பணத்துக்கு கொடுத்த மரியாதையை என் குடும்பத்துக்கு கொடுக்கல. இனிமே நான் இப்படி இருக்க மாட்டேன். நாம சந்தோஷமா இருப்போம். அன்னையில இருந்து முருகேசன் அண்ணாச்சி கஞ்சத்தனத்தை விட்டுட்டு தன் குடும்பத்தோட ஆசைகளை நிறைவேற்ற ஒரு பாசமான மனுஷனா மாறினாரு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஹை பட்டனை கிளிக் பண்ணி லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.